போடு ஆட்டம் போடு. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்க பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸ். மார்னிங் நான் புலம்புன ஒரு நியூஸ் தான். எஸ், இந்த இடத்துல வந்து விகாவை ஆட் பண்ணிட்டாங்க. விகடனுடைய அவார்ட் இதில் 9 கேட்டகரி இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 10 போட்டியாளர்கள் இருக்காங்க. அதில் பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அதில் 9 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தரை ஆட் பண்ணலை. இப்போ அந்த 10வது பர்சனை ஆட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்களையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயம், காலையில் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டிங் நிறைய பேருக்கு ப்ராசஸ் தெரிலன்னாங்க. ஃபஸ்ட்டு அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் விகடனோட அந்த லிங்க்கை வந்து நான் கமெண்டில் பின் பண்ணுறேன், ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணிக்கலாம். விகடன் அவார்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2024 சின்னத்திரை அப்படிங்கிற போட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துடும். இல்லைன்னா நான் அந்த லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கிளிக் ஹேர் அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஸோ 10 டிஜிட் நம்பர். எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் போட முடியுது, ஏன்னா 91 அங்கே ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்தியன் நம்பர்ஸ் மட்டும் தான் போட முடியுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்தியன் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு பின் வெரிஃபிகேஷன் வரும். எப்பயுமே நம்ம ஓடிபி வரும் இல்லையா, அந்த பின்னை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உள்ள லிங்க்கில் போகலாம். ஸோ ஒரு 9 கேட்டகரி இருக்குது. ஃபேவரட் ஆக்டர், ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு அதில் சுவாமி, எல்பின்டி, லக்ஷ்மி பிரியா எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரியே வந்து கோமதி பிரியா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஒரு கேட்டகரியிலையும் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 10 செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. ஒரு ஃபேவரட் ஹீரோ கேட்டகரியிலே கார்த்திக் ராஜ் எல்லாம் சரியான காம்படிஷன் இருக்குங்க ஹீரோக்கே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றையும் 9 கேட்டகரியிலையும் நம்ம கிளிக் பண்ணி ஆகணும். ஓட்டிங் பண்ணிங்க, அதை டச் பண்ணிங்கன்னா அது டிக் ஆகும். இப்போ அந்த டிக் தெரியுது இல்லையா, அது வந்து க்ரீன் கலரில் வரும். இது மாதிரி நீங்கள் 9 ஓட்டிங்கும் கொடுத்து தான் ஆகணும், கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். 9மே ஓட்டிங் போட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்லோகன்னு காட்டும். நான் காலையில் என்ன போட்டேன்னு தெரியுமா? சூப்பர் எக்ஸைட்டட் அது மாதிரி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் விகான் கொடுத்தேன். இப்போ என்ன ஸ்லோகன் இதுதான் கொடுக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு இப்போ ஒன்று விகான் கொடுத்தாங்களே, விகாவை ஓட்டிங்கில் ஆட் பண்ணாங்களே, அந்த மகிழ்ச்சியில் விகான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் ஸ்லோகன் கூட கொடுக்கலாம். ஏன்னா நல்ல ஸ்லோகன் கொடுக்குறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதோ அவார்ட்ஸ் அது மாதிரி, அதாவது கிஃப்ட் அது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். கடைசியாக இந்த ஓட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அங்கே ஓட்டு விழுகாது. 9 ஓட்டிங் இருக்குது. 9 கேட்டகரியில் ஓட்டிங் போட்டு அங்கே கடைசியாக இது பண்ணணும். சரி, இதில் நெகட்டிவான விஷயம் சொல்கிறேன். காலையிலேருந்து ஓட்டிங் போட்டிங்களே, ஸோ இப்போ நீங்கள் ஓட்டிங் போட்டாகணும். நீங்கள் சுவாமிக்கும் எல்பிக்கும் கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேரில் வேறு யாருக்கோ கூட கொடுத்து தான் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஓட்டிங் போட்டிருக்கீங்க. நானுமே ஒரு ஓட்டிங் போட்டேன். அப்படி கொடுக்கும்போது அப்படி ஒன்று நம்ம ஆப்ஷனில் வேறு ஒருத்தருக்கு ஓட்டிங் போட்டிருப்போம். இப்போ நம்ம அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு வீட்லேயும் உட்காந்து பொறுமையாக ஓட்டிங்க போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம பண்ண விஷயத்துக்கான முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர ஓட்டிங்கில் விகா வின் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நானும் விகான்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு விகா வின் பண்ணணும். மற்ற கேட்டகரியை விட எனக்கு விகா வின் பண்ணணும் அப்படிங்கிறது ஹானஸ்ட்டாக நான் சொல்கிற விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இல்லை எல்லா செலிப்ரிட்டிஸுமே ஒரு சரியான போட்டியில் இருக்காங்க. இந்த தான் முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் காலையிலேயே ஓட்டிங் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வேறு யாருக்கும் போட்டு தான் இருந்திருக்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அந்த 9 கேட்டகரியுமே நீங்கள் கிளிக் பண்ணணும். மீண்டும் சொல்கிறேன், 9 கேட்டகரியிலேயே ஓட்டிங் போட்டு ஸ்லோகன் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தா தான் ஓட்டிங் விழுகும், ஓகேவா? இவ்வளவும் நான் பேசியிருப்பேன். ஓட்டிங் எப்படி போகிறது, யாருக்கு போடுறது, என்னென்னு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வரீங்க. என்னால் கீழே கமெண்ட்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைங்க. குட்டி பையனை வேறு வச்சுருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் கேட்டுக்குங்க. ஸோ இதில் கீழே அந்த ஓட்டிங்கோட லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ மார்னிங் ஒரு மிஸ் ஆகிருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நான் ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். இப்போ எல்லாருமே ஒரு ஓட்டிங் போட்டிருப்போம், வேறு ஒருத்தருக்கும் கொடுத்துருப்போம் பேரில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் ஓட்டிங் போட்டிங்கன்னா மிஸ் ஆகிருக்கும். ஸோ இது அந்த விஷயத்துக்கு இன்னும் ஒரு 10 பேர்த்தோட நம்பரை வாங்கி போட்டுடலாம், ஓகேவா? ஸோ ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், விகாவை ஆட் பண்ணிட்டாங்க. காலையிலேயே சொல்லியிருந்தேன் 9 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தரை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் எரர்னா அது எப்படிங்க விகாவுக்கு மட்டும் டெக்னிக்கல் எரர் வரும் அப்படிங்கிற பஞ்சாயத்தெல்லாம் வேணாம், நடந்து போச்சு. சரி, இப்போ நமக்கு ஆட் பண்ணிட்டாங்க, அந்த சந்தோஷத்துக்கு போவோம். ஸோ அதுக்கு நிறையா ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாளைக்கு மார்னிங்குள்ளேயே நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் செஞ்சுருங்க. எப்போ ஓட்டிங் க்ளோஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது, நம்ம ஒன்ஸ் ஓட்டு போட்டால் அவ்வளோதான். இப்போ என்னோட 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பருக்கு நான் ஓட்டு போட்டேன்னா மறுபடியும் அந்த 2 நம்பர் மூலமாக நான் லிங்கே உள்ளே போக முடியாது. ஆல்ரெடி நான் வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும், ஓகேவா? ஸோ அதனால் வேறு ஒரு நம்பரை போட்டு தான் இருக்கிறத பற்றியே தெரிஞ்சுக்கணும். எங்கிட்ட இருக்கிற 2 நம்பரையும் நான் போட்டு பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் தான் இனிமேல் ஃபியூச்சரில் எனக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ எப்போ க்ளோஸ் ஆகுது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் குயிக் எல்லாரும் வேலையை முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கீழே லிங்க் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு கீழே யாராச்சும் இதை பற்றி தெரியலன்னா, யாருக்காச்சும் டைம் இருந்தால் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக விளக்கம் சொல்லிடுங்க, ஓகேவா? புரிதலுக்கு. ஸோ ஹாப்பி
ஜெயிக்கிறோம். ஓகேவா மாறா? இந்த நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நான் வீடியோ போடுறது என் கண்ணுக்கு இப்போவே தெரியுது. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.